டாக்டர் எப்போ நார்மலா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்பலேருந்து என்ன கையிலே பிடிக்க முடியல. இன்னைக்கு நானும் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறேன்னு ஹஸ்பண்ட் கூட கிளம்பிட்டேன். வாங்கிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு போனா தப்பா போயிடுச்சு. குரங்கு ஃபுல்லா கீழே தள்ளி விட்டுருச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் மண்ணில் கொட்டி ஹஸ்பண்ட் அதை மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் 1க்கு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டோம். இந்த டயர்டை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக நைட் பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். நைட் டைம்ல பிரியாணி சாப்பிடுறது ஒரு தனி ஃபீல் தான். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. 3 ரெசிபி வேற செய்யலான்னு இருந்தோம். ஸோ அதனால 3 பேரும் 3 ரெசிபியை ஷேர் பண்ணிக்கணும். 9 months ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நைட் ஹாட் வாட்டர்ல குளிச்சதான் நைட் தூக்கமே வருது. சோ அதனால போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஹஸ்பண்ட் 65 போட்டு வச்சிருந்தாங்க. சுட சுட 65 சாப்பிட்டு தெம்பா பிரியாணி செய்ய போயிட்டேன். அம்மா ஒரு பக்கம் கிரேவி செஞ்சிருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடுற டைம்ல ஹஸ்பண்டுக்கு ஒரு சடனா ஒர்க் வந்துருச்சு. நான் எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்றேன், ஒன்னாவே சாப்பிடலாம் சொன்னா. பட் ஹஸ்பண்ட் தான் கேட்கல. நைட் டைம்ல பிரியாணியே சாப்பிடக்கூடாது, இதுல அன்டைம் ஆயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும், நீ சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சாப்பிட்டுட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே டேஸ்டா வந்துச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிருந்தா எப்போ வருவாங்கன்னு. 12:30 ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் இன்னைக்கு பிரியாணியே பிளான் பண்ணிருக்க மாட்டோம். இருந்தாலுமே ஹஸ்பண்ட் சூப்பரா இருக்குன்னு ஃபுல்லா சாப்பிட்டாங்க. டாக்டர் வந்து லைட்டா வாக் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால நானும் ஹஸ்பண்டும் நைட் 1 o'clock சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டா வாக்கிங் போயிருந்தோம். நாயெல்லாம் ஒரே சவுண்ட் பண்ணி நினைச்சா இதுக்கு மேல செட் ஆகுது, வாக்கிங் போதும்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன்.